இது ஒரு பக்கம். இன்னொன்று நாம் தமிழர், அதுலேயும் உட்கட்சி பிரச்சனை, தலைமை சரியில்லைன்னு வெளியில எல்லாம் வராங்க. அது அப்புறம் பார்ப்போம். சீமான் ரஜினிகாந்தை சந்திச்சிருக்கிறார். அது என்ன அரசியல்? அவங்க பக்கம் கேட்கும்போது மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படிங்கிறாங்க. ஆனால் இதில் வந்து அரசியல் முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. இல்லைங்க, அதாவது ரஜினி யார் வேணாலும் பார்க்கலாம். உதாரணத்துக்கு சசிகலா போய் பார்த்துதா இல்லையா? சசிகலா என்ன முதலமைச்சர் ஆகுதுன்னா ரஜினி சந்திச்சார். இருக்கிற ஆட்கள் பிஆர்ஓக்கள் அம்மா அவங்கள சந்திக்கணுங்கிறாங்க, சின்னம்மாவும் சந்திக்கணுங்கிறாங்க. தொடர்ந்து 10 நாள் பண்ணால் ஏன் அவங்கள பகைச்சிக்கணும்? சரி, வர சொல். சீமாங்க அதே தான். சீமா என்ன நீங்கள் ரவீந்திர சைம் ஃபோன் பண்ணுறாரு, பார்க்கணுங்கிறாரு. 10 நாள் 15 நாள் நீங்கள் அவர் ரஜினி திமுக கேட்குறாரு, சீமா தன்னை பார்க்க வரணுங்கிறாரு, சந்திக்கட்டுமா? அவர் என்ன திமுக உறுப்பினராக? நான் அவரே அங்கே இல்லை, ரஜினியை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்படாத திமுக உறுப்பினர் தான். நீங்கள் தமிழ்நாட்டில் திமுகவை ரஜினி பகிர்ச்சிக்கு தயாராக இல்லை. ஏன்? சீமான் ஒரு பெரிய ஆளுங்கட்சியெல்லாம் கிடையாது, 40 நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது. ரஜினியும் திமுகவுக்கும் பெரிய நட்பு இருக்குது. ராவேந்திரா கல்யாண மண்டபம் திமுக இல்லைன்னா ராவேந்திரா கல்யாண மண்டபம் கைவிட்டு போயிருக்கும். 2006-11 பிடில் நீங்கள் அந்த கல்யாண மண்டபம் 100 கோடி ரூபா சொத்தை போலி டாக்குமெண்ட் மூலம் விற்றுட்டு போயிட்டானுவோம். அவன் கோர்ட்டுக்கு போயிட்டான், ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுக்காரன். கோர்ட்டில் வழக்கு நடந்து கல்யாண மண்டபம் கைவிட்டு போயிடும். ஆற்காடு வீராசாமி கருணாநிதி தான் கூப்பிட்டு பேசி காமராஜ் நஷ்டீடு வாங்கி கொடுத்து கல்யாண மண்டபத்தை காப்பாற்றுறாங்க. அதனால் ரஜினி எந்த காலத்திலையும் திமுக குடும்பத்துக்கு விசுவாசமாக இருப்பார். இதெல்லாம் அறிவிக்கப்படாத ஒரு நட்பு இல்லை. அப்புறம் கலைஞர் ரெண்டும் தாயின்னு ஏவா வேலுகிறாரு. இவர் போய் மேடையில் பேசுகிறாரு, கருணாநிதி கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறாரு துரைமுருகன். ஏன்? உதயநிதி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆக்கணும், அதுக்காக அமைதியாக இருங்க அவர் துணை. இந்த பஞ்சாயத்து தானே போகிறாரு. அறிவாலயத்துக்கு மேடை எப்படி கிடைக்குது? அறிவாலயத்து மேடை துரைமுருகனை விமர்சனம் பண்ணுவதற்கு முதலமைச்சர் அனுமதி கொடுத்து, முதலமைச்சர் அனுமதியோடு துரைமுருகனை நக்கல் நையாண்டி பண்ணுறாரு. இதுதான் ரஜினிகாந்த். ஆக எல்லாருக்கும் ஒரு அரசியல் பின்னணி இருக்குது. அந்த அரசியல் பின்னணி ரஜினிக்கு திமுக தான். சீமா விடாமல் உயிரெடுக்கிறார். 15 நாளாக கேட்குறாரு. அக்டோபர் 27 கேட்குறாரு. 27 விஜய் மாநாடு முடிஞ்சதுலேருந்தே கேட்குறாரு ரஜினி. அப்போ சரி சந்திங்க, திமுக அனுமதி கொடுக்குற கதை இவ்வளோ நாள்.